சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கரெக்டாக வந்து நம்ம சிவபாலன் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க. வைகுண்டம் பக்கத்துலையும் சூடாமணி பக்கத்துலையும் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப அந்த இடத்த வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி உட்காந்தோன்னே, என்ன சிவபாலா உட்காரலான்னு பார்த்தியா? இந்த வீட்டோட மாப்பிள்ளையே நான் தான். எனக்கு தான் முதல் மரியாதை எப்போதுமே கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் சின்ன பையன்டா, அப்புறம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது, சாம்பார் ஊற்றுங்க எல்லாரும் நான் அவளோட இருக்கேன். சாம்பாரோட நல்ல வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு. நான் கொஞ்சம் தாமதமாயிட்டேன் வந்துடுறதுக்கு. எல்லாரும் மன்னிக்கணும். இனி போட ஆரம்பிப்போம். பாயாசத்தை முதல்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நானே தப்பிக்கிறதுக்கு முழு காரணமாக ஆயிட்டேனே, திருப்பியும் உன்னை எங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கணுமோ அங்கேயே வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சி வைக்கிறேங்கிற மாதிரி தான் முத்துப்பாண்டி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. நீ எப்படி வெளில வந்த? உன்னால் எப்படி வெளியில் வர முடிஞ்சிச்சு? நீ உள்ளே தானே இருக்கணும், தப்பிச்சு கிப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைகுண்டாலேருந்து எல்லாரும், மாப்பிள்ள சும்மான்னு இருக்க மாட்டீங்களா? நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் வந்து விடுதலை ஆகிட்டேன், எந்த விதத்துலேயும் பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு வெளியில் வந்து யாருமே இல்லை. சனியை எங்கல்ல போனோம் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து கத்துறாங்க. சனியனா இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நல்லவர் வந்து உதவி பண்ணார், அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வேற மட்டும் சொல்லாமல் அப்படியே அந்த இடத்துல வந்து மறைமுகமாக முத்துப்பாண்டியை பார்த்து பேசுகிறாங்க. சவுந்தரபாண்டியால் இதை நம்பவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து நம்ம பையன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டான். ஆனால் இந்த பிரச்சனையை நம்மளால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திம்ரா வந்து பேசிகிட்டே இருக்காங்க. மரியாதையாக ஏஞ்சிரு, இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பரணி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சவுந்தரபாண்டி நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னு நம்ம சண்முகம் வந்து மாதம் வந்து கத்துறாங்க. ஒரு பக்கம் பரணி வந்து சண்முகத்தோட கோவத்தை பற்றி உனக்கு தெரியாது, என்ன இல்லை வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சாம்பாரை யாரும் ஊற்ற மாட்டீங்களா? சரி நானே ஊற்றிக்கிறேன்னு சொல்லி அவரே 2-3 கரண்டி வந்து அப்படியே சாம்பாரில் பசஞ்சு சாப்பிட்றாங்க. உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்பா மரியாதை எந்திரிங்கிற மாதிரி அந்த இடத்துல பொறுத்து பொறுத்து பார்த்த முத்துப்பாண்டி வந்து கையை பிடிச்சி அப்படியே வாசலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. என்னல்ல அப்பாங்கிற மரியாதையே இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ வெளில வந்துட்டனா அங்கேருந்து போ, இது தற்காலிகம்தான், இது நிரந்தரம் கிடையாது. ஓ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான் பிள்ளை இருக்கு. சரிங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாகிடுமா? அதுக்கு முதல்ல சனியனை நீங்கள் வந்து கண்ணில் வந்து பார்க்கணும். சனியன் வந்து இன்னொரு சிட்டா வந்து பறந்துருப்பாப்புல, உங்கள் கண்ணெலாம் மாட்டுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அந்த இடத்துல நீ உள்ளே போனோன்னு வச்சுக்கேன் உனக்கு நல்லது, பாதுகாப்பாக இருக்கலாம். வெளியில் இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன். நம்ம சண்முகம் வந்து சொல்லும்போது சவுந்தரபாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. டேய் உங்கள் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட நன்மையெல்லாம் செஞ்சுருக்கேன் இது நாள் வரைக்கும், ஆனால் இனிமேட்டு நான் இன்னமும் வந்து உங்களுக்கு நன்மையெல்லாம் நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சரியா? சாப்பாடெலாம் வந்து ரொம்ப வந்து உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறத பார்த்தா, சுடாமணி நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நக்கல் பண்ணுறாங்க. உன் அப்பாவை மரியாதையாக போக சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க. நீ ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டே தானப்பா இருக்க, உன்னோட செயல் எதுவுமே வந்து காட்டவே மாட்டேங்கிறிய. வர வர சண்முகம் நீ சரியில்லை போ அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. பரணிலேருந்து எல்லாரும் மரியாதை எங்கேருந்து போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னு வச்சுக்கேன் சண்முகத்தை ரொம்ப நேரம் கட்டி போட முடியாது. சரி சரி அவனை அப்புறமேட்டு வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. கூடி சீக்கிரம் நான் எங்கள் அப்பா வந்து உள்ளே வந்து வச்சிட்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் சனியன் தான், அவன் தப்பிச்சது தான் முழு காரணம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் கேட்கவும் மாட்டேன்ட்டா. எசக்கியும் சரி எங்கள் அம்மாவும் சரி, நான் மட்டும் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தா இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குமாங்கிற மாதிரி கோவத்தில் வந்து என் மேலே தப்பு இருக்குது, அதை நான் தான் சரி செஞ்சாகணும். இருப்பினும் நான் இதை உண்மையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சீக்கிரம் உங்கள் அப்பாவை உள்ள தூக்கி போட்டுரு, இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே அமைதியாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃப்ரீயாகிடுறாங்க. நம்ம சண்முகம் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சூடாமணி வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க, சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இல்லை தூங்க போங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு நம்ம பரணியும் சண்முகம் மட்டும் ரூமில் வந்து தனித்தனியாக வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம எப்படி நிம்மதியாக வந்து இருக்க போகிறோம்? நிம்மதியா இப்போ என்னடா குறைச்சல், நல்லா தானே இருக்கோம். என்ன சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், கூட வந்து ரத்னாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகலாம். சரியா? முதல்ல அத்தை மாமா வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கணும், ஏதாவது ட்ரிப்பு எதுவும் அனுப்பிச்சி வைப்போமாங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க. ஏய் லோக்கல்லாம் வேணாண்டா,
வடநாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் வந்து அனுப்பிச்சி வைக்கலாங்கிற மாதிரி பரணி வந்து சொல்கிறாங்க. ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாகும், 1,00,000 கிட்ட வரைக்கும் ஆகுங்கிற மாதிரி சொன்னேன். ஏய் பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பணத்தெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏய் ரத்னத்துக்கு கல்யாணம் வேற பண்ணணும்ல, ரத்னாக்கு தானே பண்ணிட்டா போச்சு, சிறப்பாக பண்ணிடலாம், இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதுக்கப்புறமேட்டு நம்மளும் வந்து மணாலி கினாலி போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க. ஓ சாருக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணம்லாம் இருக்கா, ஓகே ஓகேங்கிற மாதிரி சிரிச்ச முகமாக இருக்காங்க. சார் அது வரைக்கும் அமைதியாக வந்து இருங்க சரிங்களா, இன்னும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும், சனியனை பிடிக்கணும், எங்கள் அப்பாவுக்கு உள்ளே வைக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீரலட்சுமி வேற படிக்கணும்னு சொல்லி இல்லைக்க நீ வேற சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா, எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்ல. அப்பாப்பா நீ சொல்கிறத பார்த்தா பெரிய லிஸ்ட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க. கூடிய சீக்கிரம் முடிச்சிடலாம்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சிச்சமும் பேசிட்டு அப்படியே அசந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா மதுரையில் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குண்ணே, அதுக்கு எழுதணுண்ணே, நல்லபடியாக எழுதிட்டா சூப்பராக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேண்ணே, எனக்கு வேலை கிடச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம வீரலட்சுமி சூப்பராக வந்து எக்ஸாம் எழுது, இல்லை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போன்னு பார்த்து எக்ஸாம் எழுத போவியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூடாமணி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய் நல்லபடியாக போட்டோம்ல, நீ எதுக்கு இது மாதிரிலாம் தடுக்கிற, அவள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அவரோட ஆசை கனவெல்லாம் வந்து நிறைவேற்றணும், அப்போனா எனக்கு அக்கா இல்லைனா போர் அடிக்குமே, இப்போ நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன்ல, என்னையும் வந்து கூட்டிகிட்டு போ அக்கா கூட, நானும் வந்து மதுரையெல்லாம் சுற்றி பார்க்குறேங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணா நானும் வரேண்ணே அப்படின்னு சொல்லும்போது சரி காரில் தானே போகிறோம் எல்லாரும் போவோன்னு சொல்லிட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வீரலட்சுமி, பரணி, அதுக்கப்புறம் செல்லகனி 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் நான் சினிமாவில் மட்டும்தானே மதுரையெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் வந்து சுற்றி பார்க்குறேன், எவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை, ரொம்ப சூப்பரான ஊர் தான் அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நல்லபடியாக நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரையே வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து போகலாங்கிற மாதிரி வீரலட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரங்க்கா எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகணும்.